Hi friends, welcome to my channel. So inga இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து கொஞ்சம் ஸ்னோங்க நீங்க பாருங்க. இப்போதான் கொஞ்சம் ஸ்னோ கரிஞ்சி கொஞ்சம் clouds எல்லாம் சேஞ்ச் ஆகி எஸ் நீங்க பார்க்கலாம். இந்த சைடு ஸ்கை கிளியரா இருக்கு, இந்த சைடு மேகமூட்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இங்க டெம்பரேச்சர் ஸ்னோ வந்து இப்போதான் நின்று இருக்கேன், ஸ்னோ மெல்ட் ஆகின்னு இருக்கு. ஸோ இன்னைக்கு என் வீட்டில் நான் என்ன சமைச்சேன் வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன மீன் குழம்பு வைக்க போறேன்னா, இது வந்து என்னப்பா இது அலாஸ்கன் ஃபில்லெட் அப்படின்னுக்கு தெரியல. கார்ன் அலாஸ்கன் ஃபில்லெட்ன்ற ஒரு மீன். என்ன மீனுன்னு தெரியாது, ஆக்சுவலாக என்ன மீனுன்னு தெரியாது. ஸோ யூஸ்வலி இங்கே இந்த மாதிரி ஃப்ரோசன் மீன் தாங்க கிடைக்கும். ஸோ இந்த ஃபிஷ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன முள்ளு கூட இருக்காது, முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஃப்ரோசன் ஃபிஷ், நாட் அ ஃப்ரெஷ் ஃபிஷ். ஸோ யூஸ்வலி ஒரு நிமிஷம், யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஃபிஷ் தான் சாப்பிடுவோம். இது வந்துட்டு சால்மன் ஃபிஷ். ஸோ யூஸ்வலி இதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இந்த வாட்டி சேஞ்சுக்கு இந்த ஃபிஷ் வாங்கி வந்தாங்க. ஸோ இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழம்பு எப்படி வருதுன்னு. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்ல கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இது எவ்வளோனா 283 கிராம்ஸ். ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு $4 கணப்பா. ஸோ இதுவே $4. இங்கெல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ் தாங்க. ஸோ பேசிக்கலி இந்த 4 knobs இருக்கும். ஈச் knob dedicated to one gas burner. So இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மேல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது ஆனில் வச்சு ஒரு பாத்திரம் வச்சு ஹையில் இருக்குது, ரொம்ப ஹையில் டிக்கெட் ஆன்லைட்டு. அப்புறம் மீன் குழம்புக்கெல்லாம் ஐ யூஸ் திஸ் திங், என்னது சிசமே ஆயில், நல்லெண்ணெய். ஸோ இது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ எண்ணெய் சூடானதும் இந்த நம்ம உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் இது நல்லா பொரியட்டும். இது எங்க வீட்டு மீன், எங்க ஸ்டைல் மீன் குழம்புங்க. ஸோ நான் இப்படிதான் ரெகுலர்லி வைப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த என்னது சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் டொமேட்டோ வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ சின்ஸ் நாங்கள் பண்ணுறது வந்துட்டு லிட்டில் குவான்டிட்டி ஆஃப் மீன் லிட்டில் குவான்டிட்டி தான். ஸோ அதுக்கு ஒரு பாதி டொமேட்டோவே போதும், இன்னும் புளி போடணும். ஸோ ஐம் யூஸிங் திஸ் அமௌண்ட். ஒரு பாதி டொமேட்டோ போட்டு இது ரசத்துக்கு வச்சுக்கிறேன். கீப் திஸ் ஃபார் ரசம். ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும் அண்ட் ஃப்ரை ஆகட்டும். இந்த மீன் டைம் நம்ம இங்க ஃபிஷ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மஞ்சள், உப்பு. இது ஃப்ரோசன் ஃபிஷ்ங்கிறதுனால நான் காலையிலே எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தேங்க, இல்லைன்னா அதுக்கு பதிலாக இவ்வளோ லூஸாக இருக்காது. இந்த ஃபிஷ் வாஷ் பண்ணியாச்சு. ஆனியன் இந்த லெவலுக்கு ஃப்ரை ஆனதும் ஓகேங்களா, கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ. ஓகே ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸி ஐட்டம் கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் மிக்ஸிக்கு என்னென்ன போட்டுக்கிறேன்னா, பூண்டு ஒரு 4 பல்லு, ஓகேங்களா, பூண்டு இப்போ அப்புறம் இஞ்சி இந்த சைஸில் இஞ்சி,
ஓகேங்களா? இஞ்சி பூண்டு இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். தென் மசாலா பொடி. ஸோ அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள், சாம்பார் பவுடர், நம்ம குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அது சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன். தென் நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 அவ்வளோ ஒரு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன். தென் தனியா பவுடர். ஸோ தனியா பவுடர் யூஸ்வலி நாங்கள் நிறைய போடுவோம். ஸோ அது ஒரு 2 ஸ்பூன். ஓகேங்களா? தென் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர், அந்த பேட்கே மென்ஷன்காய் பவுடர்னு சொல்லுவோம். ஸோ அது கலருக்கு ஒரு இவ்வளோ. புளி ஒரு லெமன் சைஸ், இந்த சைஸ் புளி வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது ஃப்ரை ஆச்சுங்க, நீங்கள் பார்க்கலாம் இந்த லெவலுக்கு ஃப்ரை ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? தென் கோகோனட். ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் கோகோனட் எல்லாம் கிடைக்காதுங்க. எங்களுக்கு கிடைக்கிறதே ஃப்ரெஷ் கோகோனட் கிடைச்சாலுமே அது தெர் இஸ் ஹை சான்சஸ் அது உள்ள கெட்டதா போயிருக்கும். ஸோ நாங்கள் நிறைய வாட்டி இந்த மாதிரி ஏமாந்துருக்கோம். கோகோனட் வாங்கி அதை உடைச்சு பார்த்தா உள்ள ஸ்பாயிலாக இருக்கும். அது திரும்பி எடுத்துன்னு போய் ரிட்டன் கொடுக்கவும் முடியாது. ஸோ பெட்டர் ஆப்ஷன் நாங்கள் இந்த மாதிரி பேக்கெட், ஸோ கோகோனட் பவுடர் இதே தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நோ அதர் ஆப்ஷன். பட் ஓரளவுக்கு டேஸ்ட்டும் வருது இந்த இந்த கோகோனட் யூஸ் பண்ணால் கூட. தென் இதுவுமே ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலாக கொத்தமல்லி, கொரியாண்டர், கொத்தமல்லி. ஸோ இதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் மசாலா. ஸோ இதெல்லாம் தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஃபிஷ் குழம்புக்கு. ஸோ இது என்னது கிரைண்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ தாளிச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு 2 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஊற்றிட்டு ஸோ யூஸ் அகைன் இந்த நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட் கொஞ்சம் கடுகு, அப்புறம் சீரகம், அப்புறம் வெந்தயம். ஸோ அவ்வளோ ஆனதுக்கப்புறம் இந்த பூண்டு, இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு ஸோ இதாங்க தாளிச்சுட்டு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம்.
பேனில் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் மெயின்லி அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக உப்பு. அது 2 டீஸ்பூன். கம்மியாக போடுவோம் சரி. ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம ஃபிஷ் கட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ வாஷ் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது குழம்பு கொதிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீன் போட்டாச்சு. ஸோ இப்போ நிறைய இப்படி பிடிங்க. ஸோ இப்போ நிறைய மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணலாம். இல்லை களி தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஃபிஷ் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் பண்ணுவோன்னா. ஸோ களிக்கு நான் இப்போ இந்த ஒலை வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒலை நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் களிக்கோலன்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம். நம்ம ரைஸ் போட்டு இருக்கிறதுனால மாவு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ கொஞ்சம் பார்த்து அளவு பார்த்து போட்டுக்கணும். ஸோ இது சிம்மில் வைக்கலாம். களி கொஞ்சம் வேகணும். ஸோ பிளேட் மூடி வச்சுக்கணும். வில் கீப் இட் இன் சிம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வருது. 5 to 8 minutes. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ களியை நல்லா கிளறி வைக்கலாம். ஓகே, இன்னொரு 2 minutes. ஸோ இதை ஆச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு கைக்கு ஸ்டிக் ஆகாமல் வரும். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. அப்போ தான் களி ஃபுல்லாக வெந்திருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஆஃப் பண்ணிக்கின்னு நம்ம ராகி பால் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தான் பண்ணிப்பேன். ஸோ I'll put on this.
ஸோ களி ரெடி ஆச்சு. ஸோ இப்போது குழம்பு கொதிச்சிருச்சுங்க. ஸோ நம்ம பிளேட் போட்டுக்கலாமா? ஸோ இதுதாங்க எங்களோட சண்டே லன்ச். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.